பக்காவான கேட்டட் கம்யூனிட்டியில் எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி அழகான 3 BHK வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். 26க்கு 48ங்கிற லேண்ட் எமர்ஜென்ஸ் கொண்ட 2.89 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியே ஒரு செடான் கார் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள ஒரு லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மற்றும் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம்னு மூணுக்குமே அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பால்கனி ஏரியானு நீட்டான பிளான்டேஷனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட அசத்தலான இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்கிறதா இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்னு சொல்லலாம். 30 அடி தார்வுட் ஃபேசிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் தெற்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. மரூன், ஒயிட், லைட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் ஸ்ட்ரைப் ஒர்க்ஸ் கொடுத்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கிற 2 பெரிய ஜன்னல் இந்த வீட்டுக்கு மினிமலிஸ்டிக் ஆர்கிடெக்ட் எலிவேஷன் கொடுக்குது. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார்போர்ட்டிக்கோ 11க்கு 18ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் செட்பேக் ஏரியா 2லிருந்து 5 அடி வரைக்கும் விலாசமாக கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் 2 அண்டர் கிரவுண்டஸும் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்து செட்பேக் ஏரியாவில் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் உடன் ஸ்டீல் டோர் டைப்பில் 3.5க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 11க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் உடன் ஸ்ட்ரைப் டைல்ஸாக மேட் ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலையும் டைனிங் ஏரியாவும் பிரிக்கிற இடத்துல உடன் பார்ட்டிஷன் கொடுத்து ஷோகேஸ், பேஸ் கேபினெட் மற்றும் ட்ரீ டைப்பில் கார்விங் பண்ணி லைட்டிங் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் பேஸ் கேபினெட்டோட டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் லென்த்தியாக வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ட்ராக் அண்ட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் பெரிய சைஸில் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து அதுக்கு ஸ்க்ரீனிங் ராட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் உடன் பார்ட்டிஷனை தாண்டி வந்ததும் டைனிங் ஏரியா 10க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு மற்றும் பிளைவுட் மூலிமா ஃபால் சீலிங் கொடுத்து அதில் ஹூடி லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்டில் கிச்சன் 8க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்டர்ன் வெஸ்ட் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனில் கவுண்டர் டாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் பதிலாக ஒயிட் கலர் குவார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சிங்க் எஸ்எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினெட், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், வால் கேபினெட்ஸ் மற்றும் டால் யூனிட் ஒர்க் எல்லாமே உடன் ஓக் கலர் மற்றும் கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனில் கொடுத்துருக்கிற நார்த் டோர்லேயே எக்ஸிட் ஆனதும் சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவில் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா, டிஷ் வாஷர் மற்றும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவை சுற்றி 4 அடியிலிருந்து சீலிங் வரைக்கும் 3 பக்கமும் டெரக்கோட்டா ஜாலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவில் கரெக்டான வாஸ்துவில் பூஜா யூனிட் மற்றும் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பெட்ரூம் டோர்ஸும் உடன் ஸ்டீல் டோரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து நார்த் ஈஸ்டில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க.
டாய்லெட்டுக்கான எல்லா டோர்ஸும் எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட காமன் டாய்லெட் 6.25க்கு 4.5 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லேயிங் பண்ணி ரெயிலிங் டீ குட் வித் எம்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டேர்கேஸ் மூலமா மேலே வந்ததும் லான்ச் ஏரியா 10க்கு 11 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. லான்ச்சோட நார்த்தில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 20க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாக்கின் வார்ட்ரோப்புக்கு தனியாக இடம் ஒதுக்கி அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு கிளாஸ் மூலமா அதை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 10 அடிக்கு ஸ்பேசியஸான வாக்கின் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட இன்னொரு பகுதியில் ஸ்டடி யூனிட் மற்றும் சீட்டிங் கோச் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.5க்கு 10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச் ஏரியாவோட வெஸ்ட் வாலில் ஃபோட்டோஸ் ஆர் ஸ்டாச்சு வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. லான்ச்சோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் கொடுக்கப்பட்டது போலவே பெரிய சைஸ் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட நார்த் வாலில் லாஃப்ட் கவரேஜ் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் கொடுத்துருக்கிற ஈஸ்ட் டோர் வெளியே எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 11க்கு 8.5 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் எம்எஸ்ல பர்கோலா டிசைன் மற்றும் வால் கார்டனிங் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த பன்னீர்மடை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடி விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.